Dear students, welcome to Basic Maths. வட்டம் வரையறு. ஒரு வட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து சம அளவான தூரத்தில் ஒரே தளத்தில் உள்ள புள்ளிகளின் கணமாகும். Define circle. A circle is a shape consisting of all points in a plan that are at a given distance from a given point. ஒரு வட்டத்தில் அதன் மையம் சென்டர், குறியீடு O. வட்டத்தினுடைய பாதி பகுதியை விட்டம்னு சொல்லுவோம், டயாமீட்டர். இந்த விட்டத்தின் குறியீடு D. இந்த விட்டத்தினுடைய பாதி பகுதியை ஆரம், ரேடியஸ்னு சொல்லுவோம். ஆரத்தின் குறியீடு R. இந்த வட்டத்தின் மிக சிறிய அளவை நான் chord சொல்லுவோம். The minimum length of a circle, it is called chord. R ஆரம், radius. D விட்டம், diameter. பையின் மதிப்பு 22/7 or 3.14. ஆரம், radius. R is equal to D/2 அலகுகள், units. விட்டம், diameter. D is equal to 2R அலகுகள், units. வட்டத்தின் பரப்பளவு, area of the circle. A is equal to pi r squared, சதுர அலகுகள், square units. வட்டத்தின் சுற்றளவு, circumference of the circle. C is equal to 2 pi r அலகுகள், units. R கொடுக்கப்பட்டால், given R. வட்டத்தின் சுற்றளவு, circumference of the circle. C is equal to pi d அலகுகள், units. D கொடுக்கப்பட்டால், given D. வட்டத்தின் சமன்பாடு, equation of the circle, x squared plus y squared, it is equal to a squared. Sum number 1. 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் பரப்பளவை காண்க. Find the area of the circle if the radius is 14 சென்டிமீட்டர். இந்த கணக்குல 14 சென்டிமீட்டர் ஆரம் கொடுக்கறாங்க. R is equal to 14 சென்டிமீட்டர். So என்ன question? வட்டத்தினுடைய பரப்பு, area of the circle என்ன ஃபார்முலா? A is equal to pi r square. இதுதான் வட்டத்தினுடைய பரப்பு. இதுல பையோட மதிப்பு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பை is equal to 22/7 or 3.14. இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணுத்தை பயன்படுத்துங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா இந்த 22/7 இந்த கணக்குக்கு பயன்படுத்த போறோம். சோ பையோட ஆன்சர் 22/7 இன்ட்டு r ஸ்கொயர், r இன்ட்டு rன்னு அர்த்தம். அப்ப r ஓட ஆன்சர் 14, 14 இன்ட்டு 14. இப்ப இதை கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா 7 14 2 டைம் டிவைட் பண்ணுது இல்லையா? 7 2s are 14.
மீதி பேலன்ஸ் எவ்வளோ 22 இன்ட்டு 2 இன்ட்டு 14. இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 22 2s are 44. 44 இன்ட்டு 14 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 4s are 16. கேரி 1. 4 4s are 16. 16 plus 1 17. ஒன்னால மல்டிப்ளை பண்ணா அந்த 44 அப்படியே எழுதிக்கணும். 44. ஸோ 6 7 plus 4 11. பேலன்ஸ் 1. 1 plus 1 2. 2 plus 4 6. ஆன்சர் 616. இந்த இடத்துல சென்டிமீட்டர்னு கொடுத்ததால நம்ம இந்த பரப்பளவுக்கு என்ன போட போறோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுறீங்க. சப்போஸ் இங்க மீட்டர்னு கொடுத்தாங்கன்னா நீங்க இதை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். இது எதனுடைய ஆன்சர்? இது ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். பெரும்பாலும் ஏரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அதை ஷார்ட்டா என்ன பண்ணுங்க? கேபிட்டல் ஏவை பயன்படுத்துங்க. ஏன்னா கேபிட்டல் ஏ என்பது ஏரியாவை குறிக்கும். அப்ப இந்த கணக்கோட ஆன்சர் ஏ இஸ் ஈக்குவல் டு 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொஸ்டின் நம்பர் 2. 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டத்தின் பரப்பளவை காண்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஃப் த டயாமீட்டர் இஸ் 14 சென்டிமீட்டர். இங்க இந்த கணக்குல டயாமீட்டர் இல்லையா, விட்டம் கொடுக்குறாங்க. ஸோ விட்டத்தினுடைய குறியீடு டி. டி இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். விட்டம்னு கொடுத்தாங்கன்னா விட்டத்துல பாதியை நம்ம ஆரம்னு வச்சுக்கணும். அப்ப 14ல பாதி 7. அதனால ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இந்த கணக்குல பரப்பளவு கேட்கறாங்க இல்லையா, பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். பையோட ஆன்சர் 22/7 இன்ட்டு ஆரோட ஆன்சர் இங்க 7 சென்டிமீட்டரை பயன்படுத்த போறோம். இப்போ 7 இன்ட்டு 7 2 டைம் மல்டிப்ளை பண்றோம். ஸ்கொயர் வந்ததால 2 டைம் பெருக்கிறீங்க. 7க்கு 7 கேன்சல். 22 இன்ட்டு 7 பேலன்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 2s are 14. பேலன்ஸ் 1. 7 2s are 14. 14 plus 1 15. So this is A. A means area. அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு 154. இங்க என்ன தராங்க? சென்டிமீட்டர்னு கொடுத்ததால நம்ம யூஸ் பண்ண போறது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பயன்படுத்தணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொஸ்டின் நம்பர் 3. வட்டத்தின் பரப்பளவு 154 சதுர சென்டிமீட்டர் எனில் ஆரம் காண்க. இஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் 154 ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஃபைண்ட் த ரேடியஸ். இப்போ இந்த கணக்குல பரப்பளவு அவங்க கொடுத்துடுறாங்க. இந்த பரப்பளவை நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏ இஸ் ஈக்குவல் டு 154 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்றது என்னன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். சென்டிமீட்டர் ஸ்கொயரை நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கூட சொல்லலாம். கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? ஆர் கேட்கறாங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 154 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இல்லையா. அப்ப ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 154 அப்படியே வச்சுக்கிறீங்க. பையோட மதிப்பை பயன்படுத்தி ஆரை கண்டுபிடிக்க போறோம். ஸோ பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7 இன்ட்டு ஆர். அதை தெரியாத அப்படியே வச்சுக்கிறீங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 154. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 154 அப்படியே இருக்கும். 22/7 மல்டிப்ளை 22/7 ரைட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா சேஞ்ச் இன்டு ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப 7 டிவைடு பை 22 மாறும். இது பேர் பெருக்கல் தலைகழி. இப்ப இதை கேன்சலேஷன் பண்ண போறோம். இந்த கேன்சலேஷன்ல இதை 2ஆல கேன்சல் பண்றீங்க. 2ஆல இதை கேன்சல் பண்ணா 11 டைம். இங்க 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 15க்குள்ள எத்தனை 2 இருக்கு? 7 2s are 14. பேலன்ஸ் 1. இந்த பேலன்ஸ் 1 இங்க போட்டீங்கன்னா 14. அகைன் 7 2s are 14. இப்போ 11ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டைம், இங்க 7 டைம் கேன்சல். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7 அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த 7 இன்ட்டு 7க்கு ஸ்கொயர் ரூட் போட்டீங்கன்னா 7 இன்ட்டு 7. ஃபைனலா இது ஸ்கொயர் ரூட்ன்றதுனால இந்த 7 இன்ட்டு 7ல ஒரு பேர் ஆஃப் நம்பர் மட்டும்தான் நம்ம எடுத்து எழுத போறோம். அதுதான் ஸ்கொயர் ரூட். ஸோ ஆன்சர் இஸ் 7. சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்ததால நம்ம இங்க என்ன பண்றோம்? சென்டிமீட்டர் பயன்படுத்துறோம். அப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் ஆரம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 4.
வட்டத்தின் பரப்பளவு 13.86 சதுர சென்டிமீட்டர் எனில் விட்டம் காண்க. If the area of the circle is 13.86 square centimeter, find the diameter. இந்த கணக்குல A கொடுத்துக்கிறாங்க. A is equal to 13.86 square centimeter. So நமக்கு என்ன கேள்வி? D is equal to question mark. அதாவது diameter. இந்த diameter D ன்னு வச்சிருக்கோம். D is equal to question mark. இந்த கணக்கினுடைய பரப்பளவு pi r square. இப்போ pi r squared is equal to 13.86. இதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? முதல்ல r கண்டுபிடிக்கிறோம். அந்த ரேடியஸை 2ஆல மல்டிப்ளை பண்ணா அதுதான் d. அப்ப d is equal to ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2r. பையோட ஆன்சர் 22/7 இன்ட்டு r ஸ்கொயர், அதை அப்படியே வச்சுக்கிறீங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 13.86. இந்த r ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு 13.86 இன்ட்டு இந்த பெருக்கல் வேல்யூ இங்க வந்தானாவும் ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப 7/22. இதை 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 11 டைம். இதை 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 13க்குள்ள 6 டைம். 6 2s are 12. பேலன்ஸ் 1. 1 இங்க போட்டீங்கன்னா 18 கிடைக்குது இல்லையா? இந்த 18 2ஆல டிவைட் பண்ணா 9 டைம். இந்த பாயிண்ட் இங்க வச்சிருங்க. 2ஆல டிவைட் பண்ணா 9 டைம். 6 2ஆல டிவைட் பண்ணா 3 டைம். 6.93. அகைன் இந்த 6.93 11ஆல கேன்சல் பண்ணோம்னா 69க்குள்ள எத்தனை 11 இருக்கு? 611. அப்ப பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட்னு வச்சிருக்கீங்க. 6 டைம் 66. பேலன்ஸ் 3 33. 33 11ஆல டிவைட் பண்ணா 3 டைம். So 0.63. where r squared is equal to 0.63 into 7. அப்ப நமக்கு என்ன தேவை? r தேவை இல்லையா? Therefore r squared is equal to இந்த 0.63 into 7ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 3s are 21, carry 2, 7 6 are 42, 42 plus ஒரு 2 44. இந்த 2 digit தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 4.41. 4.41. அப்ப நமக்கு என்ன தேவை? r தான் தேவை இல்லையா? அப்ப r is equal to square root of 4.41. 441 it is equal to 21 into 21 பிரிக்கலாம். 4.41 எப்படி பிரிப்போம்? 2.1 into 2.1 பிரிச்சுக்குங்க. ஸோ இதுதான் ஷார்ட்கட். Therefore r is equal to இந்த 4.41க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2.1 டைம். ஸோ 2.1 இந்த கணக்கில் சென்டிமீட்டர்னு கொடுத்ததால சென்டிமீட்டரை பயன்படுத்துகிறோம். ஆனால் அவங்க கேட்ட கொஸ்டின் விட்டம், டயாமீட்டர்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ விட்டத்துக்கான ஃபார்முலா d is equal to 2r. So d is equal to 2 into r ஓட ஆன்சர் 2.1. இந்த 2.1 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஃபைனலா d is equal to 4.2 centimeter. So this is diameter. Sum number 5. 0.7 மீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் சுற்றளவு காண்க. If the radius is 0.7 meter, find the circumference of the circle. ஆரம் கொடுக்குறாங்க இல்லையா? ஆரம் r is equal to 0.7 மீட்டர். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? circumference of the circle. So circumference of the circle என்ன ஃபார்முலா? c is equal to 2 pi r. ரேடியஸ்னு கொடுத்தாங்கன்னா c is equal to 2 pi r பயன்படுத்துங்க. டயாமீட்டர்னு கொடுத்தாங்கன்னா c is equal to pi d ன்னு பயன்படுத்துங்க. ஸோ நமக்கு இங்கே ஆரம் கொடுத்ததால c is equal to 2 pi r. 2 இன்ட்டு இந்த பையோட ஆன்சர் 22 divided by 7 இன்ட்டு ஆரோட ஆன்சர் 0.7. இப்போ இந்த நம்பரை கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா 7 1 டைம் கேன்சல் பண்ணலாம். ஆனால் இங்கே 0.1 போடணும். ஏன்னா முன்னாடி பாயிண்ட் வந்திருக்கு இல்லையா? 2 இன்ட்டு 22 இன்ட்டு 0.1. 2 into 22 மல்டிப்ளை பண்ணா 44. இந்த 44 இன்ட்டு 0.1ல மல்டிப்ளை பண்ணா 1ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 44 வச்சுப்பீங்க. சிங்கிள் டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 4.4. So this is C, where C is equal to 4.4. வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா மீட்டர் சென்டிமீட்டர் மட்டும்தான் பயன்படுத்தணும்.
மீட்டர் ஸ்கொயர்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுலாம் இங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட சம்ல பரப்பளவுன்னு கேட்டா மீட்டர் ஸ்கொயர்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு போடணும். ஆனா சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா மீட்டர் சென்டிமீட்டர் அவங்க என்ன தராங்களோ அதை அப்படியே பயன்படுத்துங்க. ஸோ நமக்கு இங்க மீட்டர். அப்ப C is equal to 4.4 மீட்டர். சம் நம்பர் 6. படத்தில் உள்ள வளையலின் சுற்றளவு காண்க. பை is equal to 3.14 பயன்படுத்த போறோம். Calculate the circumference of the bangle shown in a picture. Take pi is equal to 3.14. இந்த பேங்கிளுடைய ஆரம் 6 சென்டிமீட்டர் தராங்க இல்லையா? அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? R is equal to 6 சென்டிமீட்டர். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ பேங்கிள், வளையலின் சுற்றளவு. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ பேங்கிள் இட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 2πr. 2 இன்ட்டு பையோட ஆன்சர் ஸ்பெசிஃபிக்கா அவங்க என்ன தராங்க? 3.14 இல்லையா? 3.14 இன்ட்டு ஆர். ஆரம் எவ்வளவு தராங்க? 6 தராங்க. இது எல்லாத்தையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சர்ல இந்த 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். இதை எப்படி மல்டிப்ளை பண்றது? முதல்ல 6 இன்ட்டு 2. 6 2s are 12. 3.14 இன்ட்டு 12. 4 2s are 8. 1 2s are 2. 3 2s are 6. 1ஆல மல்டிப்ளை பண்ணா 4 1 and 3. So 8 4 plus 2 6. 6 plus 1 7 and 3. எத்தனை டிஜிட் புள்ளி வைக்கணும்? 2 டிஜிட் இல்லையா? அப்ப 2 டிஜிட் ரைட்ல இருந்து லெஃப்ட். 37.68. So C is equal to 37.68. இது சுற்றளவு அப்படின்றதுனால அவங்க என்ன தராங்க? சென்டிமீட்டர்ல தராங்க இல்லையா? அந்த சென்டிமீட்டரை அப்படியே பயன்படுத்திங்க. இந்த வளையலின் சுற்றளவு 37.68 சென்டிமீட்டர். சம் நம்பர் 7. விட்டம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தகட்டின் சுற்றளவை காண்க. வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் டிஸ்க் ஆஃப் த டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர். இந்த கணக்குல விட்டம்னு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ விட்டம்னு என்னது? டி. டி இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். இந்த வட்டத்தகட்டினுடைய சுற்றளவை கேட்குறாங்க. வட்டத்தகட்டின் சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் டிஸ்க் இட் இஸ் ஈக்குவல் டு விட்டம்னு கொடுத்ததால பை டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இப்போ பையோட ஆன்சர் 22 டிவைட் பை 7 இன்ட்டு டியோட ஆன்சர் 14. இங்க 2 டைம் கேன்சல். 22 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 44. திஸ் இஸ் சி சென்டிமீட்டர். வட்டத்தகட்டினுடைய சுற்றளவு C is equal to 44 சென்டிமீட்டர். சம் நம்பர் 8. ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. பை is equal to 22 by 7. If the circumference of the circle is 132 meter, then calculate the radius and diameter where pi is equal to 22 divided by 7. இந்த கணக்குல சுற்றளவு ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு 2 கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா? ஒன்று ஆரம், இன்னொன்று விட்டம். ஆர் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் அண்டு டி இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஸோ நமக்கு என்ன தராங்க? ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு சி தராங்க இல்லையா? சி இஸ் ஈக்குவல் டு 132 மீட்டர். ஸோ என்னென்ன கொஸ்டின்? ஆர் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் அண்டு டி இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். என்ன ஃபார்முலா? பை டி இட் இஸ் ஈக்குவல் டு 132. ஏன்னா 2 ஃபார்முலா இல்லையா? ஆர் கொடுத்தாங்கன்னா என்ன பயன்படுத்துவீங்க? 2π r பயன்படுத்தணும். டின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பயன்படுத்தணும்? பை டி பயன்படுத்தணும். இது ரெண்டுத்துல எந்த ஃபார்முலா ஒன்னாலும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ரெண்டுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா உங்களுக்கு ஆர் கிடைக்கும். இந்த ஆரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணா டி கிடைக்கும். அல்லது இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா என்ன கிடைக்கும்? நமக்கு டி விட்டம் கிடைக்கும். அப்ப விட்டத்துல பாதி பண்ணீங்கன்னா ஆரம் கிடைக்கும். ஸோ இந்த 2 ஃபார்முலால நீங்க எந்த ஃபார்முலா வேணாலும் பயன்படுத்தி இந்த கணக்கை போடலாம். பையோட ஆன்சர் 22 டிவைட் பை 7 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 22 டிவைட் பை 7 இன்ட்டு இந்த டி தெரியாது அப்படியே வச்சுப்பீங்க. டி இஸ் ஈக்குவல் டு 132.
அப்போ d is equal to 132 into the 22 divided by 7 multiplication number இங்க வந்தா ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆகும். இப்போ இதை கேன்சலேஷன் பண்றோம். 2ஆல் அதை கேன்சல் பண்ணீங்கன்னா 11 டைம், இதை 2ஆல் கேன்சல் பண்ணா 66 டைம் இல்லையா? 11ஆல் கேன்சல் பண்ணா 6 டைம். அப்ப d is equal to இங்க என்ன நம்பர் இருக்கு? 6 இருக்கு. 6 into 7, 6 7s are 42 மீட்டர். என்ன கணக்குல என்ன தராங்க? மீட்டர்னு கொடுக்குறாங்க. ஸோ d is equal to 42 மீட்டர். நமக்கு இந்த கணக்குல 2 கேள்வி கேட்டாங்க இல்லையா? அப்ப 2 கேள்வியில இன்னொரு கேள்விக்கான ஆன்சர் எவ்வளோ? r. ஏன்னா 2 கொஸ்டின், ஆரம் கேட்கறாங்க, விட்டம் கேட்கறாங்க. அப்ப d is equal to 42 மீட்டர்னா அதனுடைய ஆரம் இந்த 42ல பாதி எவ்வளோ? 21. ஸோ 21 மீட்டர். இந்த 2 கணக்குக்கான ஆன்சர் ஆரம் 21 மீட்டர், விட்டம் d is equal to 42 மீட்டர்.